ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே எங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாரும் இன்றைக்கி ஹாஸ்டலுக்கு போகிறவங்க, அதுக்கப்புறம் ஹோம் டவுன்லேருந்து வந்தவங்க எல்லாமே இன்றைக்கி கிளம்புறாங்க. இங்கேருந்து வீட்லேயும் பசங்களும் ஹாஸ்டலுக்கு கிளம்புறதுனால இன்றைக்கி லஞ்ச் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். தினை மாவெல்லாம் வச்சு பால் கொழுக்கட்டை மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் போட்டு சாப்பாட்டுக்கு ஒரு தொகையல், அதுக்கப்புறம் அவரக்காய் பொரியல் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு வாங்கின மீத காய்கள் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் குழம்பு மாதிரி பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயே நிறைய காய்கறிகள் இருக்கிறதுனால நல்ல பருப்பும் இருக்கனால ப்ரோட்டீன் ரிச் சாம்பார் மாதிரி கூட எடுத்துக்கலாம். லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்து பசங்களுக்கு பேக் பண்ண வேண்டியது பொடி வகைகள், தொக்கு வகைகள் அதெல்லாமே மேக் பண்ணி பேக்கும் பண்ணியாச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வெரைட்டி செஞ்சு சாப்பிட்ணுன்னு சம்டைம்ஸ் ஆசைப்படுவாங்க. நானும் சில நேரங்களில் அவங்கள அலோவ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி இன்றைக்கி வீட்டில் இருக்கிற சில ஐட்டம் எல்லாமே பசங்க இருக்கும்போது மட்டுமே செய்கிற விஷயங்கள் தான். அதனால் பாப்பா இன்றைக்கி பிரெட் சாண்ட்விச் வந்து எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்தா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ கொஞ்சமாக ஆனியன்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் கார்லிக் சீசனிங் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கா. அதில் வந்து பிரெட்டு மேலே வந்து கொத்தமல்லி துவையல் அரைச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து ஸ்ப்ரெட்டாக போட்டுட்டு இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு மேலே வந்து சீஸ் லேயர் மாதிரி வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தா. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கூட சுட சுட ஒரு டீயும் சாப்பிட்டு எங்களோட ஈவினிங் ரொட்டீனை நான் முடிச்சுக்கிட்டேன். டின்னர் வழக்கம் போல் சாதமோ அப்படி இல்லைன்னா தோசையோ, யாருக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன். இத்தனை நாள் பசங்க வீட்டில் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே பேக் டு அவங்கவுங்க ரொட்டீனுக்கு போகிறாங்க. நான் என்னோட டே இன் மை லைஃப் இனிமேல் ஷேர் பண்ணிக்கிறேன்.